வெட்கமாக இல்லையா சிஎம் ஸ்டாலின் அவர்களை? உச்சகட்ட கொந்தளிப்பில் அண்ணாமலை. சொகுசு பண்ணை வீடு, கட்சி கொடி, ராஜ வாழ்க்கை, ஞானசேகர் பின்னணியில் பெரும் அரசியல் புள்ளி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு இருக்கும் குற்றவாளி ஞானசேகர் குறித்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு தகவலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. குற்றவாளி ஞானசேகர் துணை முதல்வர், அமைச்சர், திமுக பவள விழாவில் பங்கேற்ற புகைப்படங்களை வெளியிட்டு அவன் திமுகவை சேர்ந்த நிர்வாகிதான் என்று பாஜக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அடித்து கூறும் நிலையில் அதனை திமுக இன்று வரை மறுத்து வருகிறது. இந்நிலையில் நேற்று வெளியான ஒரு பரபரப்பு தகவல் குற்றவாளி ஞானசேகர் பெரும் அரசியல் பலத்துடன் வலம் வந்திருப்பது அம்பலமாகி உள்ளது. ஆம், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு சில நாட்களுக்கு முன்பு தனது காரில் ஒரு அரசியல் கட்சியின் கொடியுடன் சென்று ஆள் இல்லாத வீட்டில் திருடிவிட்டு அதே காரில் தப்பித்து வந்திருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும், அந்த வழக்கில் அவரை கைது செய்ய இருந்தபோதுதான் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டு இருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் குற்றவாளி ஞானசேகருக்கு சுமார் 3 ஏக்கர் பரப்பளவில் ஒரு சொகுசு பண்ணை வீடு இருப்பதும் தற்போது அம்பலமாகி உள்ளது. இரவில் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வரும் ஞானசேகர் காலை விடிந்தவுடன் நல்லவன் போல பிரபல கட்சியுடன் சேர்ந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதை வாடிக்கையாக வைத்துக் கொண்டுள்ளார். இதன் மூலம் ஞானசேகர் பின்னணியில் மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தி இருப்பது உறுதியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஞானசேகர் பின்னணியில் இருக்கும் முக்கிய குற்றவாளியை கைது செய்ய தீவிர முயற்சி மேற்கொண்டு வரும் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை இன்று பாஜகவின் மகளிர் அணி சார்பில் நீதி யாத்திரை பேரணி நடைபெறும் என்று அறிவித்திருந்தார். இந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் திட்டமிட்டபடி மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள செல்லாத்தம்மன் கோவிலில் இருந்து பேரணி தொடங்கியது. பேரணி தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அங்கு குவிக்கப்பட்டிருந்த போலீசார் பாஜக மாநில மகளிர் அணி தலைவர் உமா பாரதிராஜன், தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு உள்ளிட்ட அனைவரையும் தடுத்து நிறுத்தி கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். காவல்துறையின் இந்த கைது நடவடிக்கையால் உச்சக்கட்ட கொந்தளிப்புக்கு ஆளான பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, திமுக ஆட்சியில் பாலியல் குற்றவாளிகளும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளும் வெளியே சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்க பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஜனநாயக ரீதியில் போராட முற்படும் நிர்வாகிகளை தடுப்பதற்கு வெட்கமா இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே என்று காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இதுபோன்ற போராட்டங்கள் நடந்தால் திமுக அரசு குற்றவாளிகளை பாதுகாக்க நினைப்பது பொதுமக்களுக்கு தெரிந்துவிடும் என்ற பயமா என்ற கேள்வியும் அண்ணாமலை எழுப்பியுள்ளார்.